ईशानां जगतोऽस्य वेङ्कटपतेर्विष्णोः परां प्रेयसी तद्वक्षस्थलनित्यवासरसिकां तत्क्षान्तिसंवर्धिनी पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियम् वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवती वन्दे जगन्मातरम्। ஓம் நமோ பத்மாவதியே நமக. மிக அற்புதமான இந்த கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது வசந்தோற்சவம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு உற்சவம். இது வருடத்திலே நடைபெறுகின்ற மிக சிறந்ததொரு உற்சவமாக கருதப்படுகிறது. பத்மாவதி தாயாரின் கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே 5ஆம் நாள் இன்றைய நாளிலே இன்று மாலை கஜவாகனத்திலே தாயார் எழுந்தருளி சேவை சாதிக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதற்கு முன்பாலே நடைபெறுகின்ற இந்த அற்புதமான வசந்தோற்சவம் என்று சொல்கிற இந்த உற்சவம் இப்பொழுது நடைபெறுகின்றது. இந்த உற்சவத்திலே தாயாருக்கு சிறப்பானதொரு அலங்காரத்தை நாம் கண்டுகணிக்கலாம். இந்த உற்சவமானது அதாவது வசந்தம் என்று சொன்னாலே அற்புதமான ஒரு காலம் என்று பெயர். தமிழ் இலக்கியங்களிலே இளவேநீர் காலம், கார்காலம், வசந்த காலம் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். அப்படி மிக அற்புதமான இந்த வசந்த காலத்திலே அதாவது தென்றலும் அதிக குளிர் இல்லாமல் அதிக உஷ்ணமும் இல்லாமல் மிதமான காலம், அற்புதமான தென்றல் வீசுகின்ற காலம், மனம் கமழ்கின்ற காலம் இந்த வசந்த காலம். அந்த வசந்த காலத்திலே நம்முடைய பிராட்டிக்கு பத்மாவதி தாயாருக்கு அற்புதமான ஒரு வசந்தோற்சவத்தை இப்பொழுது நாம் கண்டுகளிக்க இருக்கிறோம். இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாயார் மிக கம்பீரமாக இந்த உலகை ரட்சிக்கின்ற பிராட்டியாக அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு முதலாவதாக சிறிய சிறிய சேவைகளை எல்லாம் செய்து கிரியைகள் எல்லாம் செய்து இந்த வசந்தோற்சவத்தை துவங்குகின்றார்கள் பட்டாச்சாரிகள். இந்த வசந்தோற்சவத்திலே ஆனந்தத்திலே அமிழ்ந்திருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். தாயாருக்கு அற்புதமான மாலைகள் சாற்றப்பட்டிருக்கிறது. புது பட்டு வெள்ளைப்பட்டு வஸ்திரம் சாத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளைப்பட்டு வஸ்திரத்திலே தாயாருக்கு அற்புதமான ஒரு ஷடை அமைத்திருக்கிறார்கள். அற்புதமான இப்போது தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வசந்தோற்சவம் உண்மையிலே நாம் எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வசந்த உற்சவம். இது புண்ணியம் செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமான உற்சவம் என்று சொல்லுவார்கள். நம் வாழ்க்கையிலே வசந்தம் ஏற்பட வேண்டுமா, இந்த வசந்தோற்சவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். நம் வீட்டில் இருந்தபடியே நம்முடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மூலமாக நம் வீட்டில் இருந்தபடியே இந்த வசந்தோற்சவத்தை அனுபவிக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். தாயார் மிக சந்தோஷப்படுபவள் இந்த உற்சவத்தினாலே என்று சொல்லுவார்கள். அதாவது எம்பெருமானை காட்டிலும் தாயாருக்கு பல விஷயங்களிலே உசத்தியை காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். என்னவென்று சொன்னால், ஒரு முறை பராசர பட்டர் எம்பெருமானை பார்த்து கேட்கிறார், நான் தாயாரை பற்றி கவிதை செய்யப் போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது பட்டர் சொன்னாராம், எப்படி செய்யப்போகிறாய்? தாயார் என்னை விட குறைந்தவள் என்றா அல்லது தாயார் எனக்கு சமமானவள் என்று செய்யப்போகிறாயா என்று கேட்டாராம். அப்பொழுது நம்முடைய சுவாமி பட்டர் சொல்கிறார், இல்லை, தாயார் உம்மை காட்டிலும் உயர்ந்தவள் என்று நான் பாசுரம் செய்யப் போகிறேன் என்று சொன்னாலாம். இதை கேட்டவுடனே எம்பெருமான், அப்படியா செய்யப் போகிறாய்? சரி, செய் பார்க்கலாம் என்று சொன்னாராம். அப்பொழுது பட்டர் சொன்னாராம், தேவரீருடைய கவசம் இருக்கிறதே, இது உங்களுக்கு இப்பொழுது போட்டிருக்கிற கவசம். நான் நம்முடைய தாயாரை பற்றி பாட பாட இந்த கவசம் தானாக விரிந்துவிடும். உங்களுடைய மார்பு விரிவடைந்து இந்த கவசம் கிழிந்துவிடும். எனவே இன்னும் சில புதிய கவசங்களை நீங்கள் செய்து வைத்துக்
கொள்ளுங்கள் என்று பராசரபட்டர் எம்பெருமானத்திலே கூறுவதாக நம்முடைய பூர்வாச்சருடைய ஐதீகம். அப்பேற்பட்ட அற்புதமான கல்யாண குணங்கள் நிறைந்தவளாகிய நம்முடைய தாயார் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவளுடைய அழகோ பேரழகாக இருக்கின்றது. இந்த மாலைகள் சூட்டப்பட்டிருக்கின்ற விதம் அற்புதமான ஸ்ரீரங்க பத்தி என்று சொல்வார்களே, அந்த பத்தி மாலையிலே நம்முடைய தாயார் இப்பொழுது அற்புதமாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய நகைகளும் வைரங்களும் தூமணி மாடம் என்று சொல்வார்களே, அதுபோல் தூய்மையான மணிகளால் ஆன அந்த முத்து மாலைகளெல்லாம் தாங்கி கொண்டு நம்முடைய தாயார் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். தாயாரானவள் கருணையே வடிவானவள் என்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கலாம். அவளுக்கு அவளுடைய கருணைக்கு நிகராக ஒரு கருணையை சொல்லவே முடியாது. அதாவது சேதனன் எடுத்து இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து பார்க்கலாம். ग्रीष्मो हेमन्त वसन्त शरद्वर्षास्सु विदन्नोऽस्तु निवात एषामुभये स्यामा कलशे एषु धावति पवित्रे परीषिच्यते मुक्तैर्यज्ञेषु वर्तते शृङ्गम् वरुणम् प्रपद्ये तीर्थम् मे देहि याचितः यन्मया भुक्तमसाधूना पापेभ्यश्च प्रतिग्रहः धन्वना चिन्तयेम धन्वना तीव्रः सपतो जयेम धनुशत्रोरपकामम् कृणोतु धन्वना सर्वा प्रतिशो जयेम वा इदकुम् सर्वम् विश्वाभूतान्याप प्राणा वा आपः पदवापो नमापो मृतवापः सम्राडापो विराडापः स्वराडापश्चन्दा गुष्यापो ज्योति गुष्यापो यजु गुष्यापः सत्यमापः सर्वा देवता आपो भूर्भुवः सुभरापो फलिनीर्या फला पुष्पायाश्च पुष्पिणीः बृहस्पति प्रचोदास्तानो मुञ्चन्वकपुम्मसः यज्ञेषु देवयन्तो अर्चन्या वा नमो पृथिवीषधिः येषाम् ब्रह्माण्यसा मानि विप्रा विश्वग्वियन्ति वनिनो अनुशाखा ओम प्रुं भ्रुं आधार शक्ति नमः ओम भ्रुं कालपावकपूर्णाय नमः ओम हां सहस्रनाधृत चतुरस्र भूमण्डल अनन्ताय नमः ओम भूं भूम्ये नमः ओम धर्माय नमः ओम ज्ञानाय नमः ओम वैराग्याय नमः ओम ऐश्वर्याय नमः ओम अधर्माय नमः ओम अज्ञानाय नमः ओम वैराग्याय नमः ओम ऐश्वर्याय नमः ओम भुवादा शिवाय नमः ओम वेदाय नमः ओम यजुर्वेदाय नमः ओम सामवेदाय नमः ओम अथर्ववेदाय नमः ओम कृतयुगाय नमः ओम त्रेतायुगाय नमः ओम द्वापरयुगाय नमः ओम कलियुगाय नमः ओम वैकारिक अहंकाराय नमः ओम अहंकाराय नमः ओम भौतिक अहंकाराय नमः ओम सत्वगुणाय नमः ओम रजोगुणाय नमः ओम तमोगुणाय नमः ओम ज्ञां घं गं खं कम तूलिका रूपेभ्यो पृथिव्यप्तेजो वायुर्याकाशात्मभ्यो हुं फट् नमः ओम मम आस्तर रूपाय जीवात्मने नमः ओम राम मंडलाय नमः ओम मां सोममंडलाय नमः ओम हां सूर्यमंडलाय नमः उपरि श्वेताय द्वादशदलयुताय विपुलकर्णिका केशयुताय गुणत्रयात्मकाय संपूर्ण अव्यक्त पद्माय नमः ओम भद्रासनाय नमः ओम शंखं चक्रं च चापं परशुमधुमृषं शूलपाशाङ्कुशास्त्रं बिभ्राणं वज्रखेटे हलमुसलगदा कुन्तमत्युग्रदंष्ट्रं ज्वालाकेशं त्रिनेत्रं ज्वलदलननिभं हारकेयूरभूषं ध्यायेत् षट्कोणसंस्थं सकलरिपुजनप्राणसंहारचक्रम् ओम श्रीं ह्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्म मंत्र यंत्र तंत्र औषधास्त्र शस्त्राणि संहर संहर मृत्योर्मोचय मोचय ओम नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरियुताय सर्वदिक्षोभनकराय हुं फट् ब्रह्मणे परञ्ज्योतिषे सहस्रार हुं फट् वादलवाद्यम्
सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नः प्रचोदयात् स्वामिनः मनस्समाधीयतां समाहितमनस्सस्मः प्रसीदन्तु भवन्तः ओम भवद्भिरनुज्ञातः वासुदेव पुण्याहं वाचयिष्येमापः सन्तु पान्तु मनसः मनस्यमस्तु शतम् ओम अन्वाहार्यः ओम दक्षिणाः ओम दर्भाः ओम बहुधेयम् ओम 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 नमो भगवते वासुदेवाय भगवतो बलेन भगवतो वीर्येण भगवतस्तेजसा भगवतः कर्म करिष्यामि वासुदेवस्य भगवान् पवित्रं वासुदेव पवित्रं शतधारं सहस्रधारं अपरिमितधारं अपरिमितम् अच्छिद्रम् अक्लिष्टम् अनघय्यम् अनन्तम् अरिष्टम् अच्युतं परमं पवित्रं भगवान् वासुदेवः पुनातु ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् ओम सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नः शक्र प्रचोदयात् ओम एषा कृतिरेष भगवान् वासुदेवः ओम एषा कृतिरेष भगवान् संकर्षणः ओम एषा कृतिरेष भगवान् प्रद्युम्नः ओम एषा कृतिरेष भगवान् अनिरुद्धः ओम महापुरुषो वर्धताम् ओम सत्यो वर्धताम् ओम अच्युतो वर्धताम् ओम अनन्तो वर्धताम् ओम भगवान् वासुदेवो वर्धताम् वर्धन्ताम् महापुरुषाः शान्तिरस्तु न्यूनातिरिक्तं यावद्वर्षशतं सम्पूर्णमस्तु ओम शुद्धये वासुदेवो स्थूलाङ्गली शुद्धये सदा शुद्धये चास्तु अनिरुद्धोस्तु शुद्धये कर्मणां शुद्धये चास्तु विष्णु सर्वत्र संस्थितः दोषाणां हरणायास्तु गदा चक्रासि भृत्सदा यागेषु च रथस्यामः नगर ग्रामवासिनां तुष्टये पुष्टये चास्तु आयुरारोग्य सिद्धये गुरूणां साधकेन्द्राणां पंचकालरथात्मनां सर्वदा पुत्रमित्राणां दासी दासकवामपि वेदशास्त्रागमादीनाम् अस्तु त्राणाय सर्वदा अविघ्नमनिशं चास्तु सम्पदश्चोत्तरोत्तरम् पुण्याहं शुद्धये चास्तु वासुदेवाय मूर्तिमान् शङ्खचक्र गदापद्मैः युक्तः सर्वेश्वरेश्वरः प्रीयतां भगवान् देवो लाङ्गली प्रीयतां सदा प्रद्युम्न प्रीयतां नित्यम् अनिरुद्ध सुरेश्वरः नारायण सुरेचास्तु कर्मणां पूरणाय च न्यूनाधिकारां शान्त्यर्थं प्रीयतां भगवान् विभुः पुण्यं नक्षत्रं तद्गुर्वेदोपव्यशा वै सूर्यभूतेति नक्षत्रैः यावति तत्र सूर्यो गच्छेत् जघन्यं पश्येत् यावत् कुर्वीर्यत्कारी स्यात् एव कुरुते पुण्याहं भवन्तो ब्रुवन्तो पुण्याहं कर्मणोऽस्तु पुण्याहं कर्मणोऽस्तु पुण्याहं कर्मणोऽस्तु ओम स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु स्वस्ति पुण्याहं भवन्तो ब्रुवन्तु कर्मणे स्वस्ति कर्मणे स्वस्ति कर्मणे स्वस्ति वृद्ध्यास्म हव्यैर्नमोपसद्यामित्रं देवं मित्रधेयन्नोऽस्तु अनुराधान् हविषा वर्धयन्तः शतञ्जीवेम शरदस्वीरा वृद्धिपुण्याहं भवन्तो ब्रुवन्तु कर्मरुध्यतां कर्मरुध्यतां कर्मरुध्यताम् ॐ द्रविणोदा द्रविणसस्तुरस्य द्रविणोदा सनरस्य प्रयंसत् द्रविणोदा वीरवती मिषन्नो द्रविणोदारासते दीर्घमायुः येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पुनन्तु मां प्राजापत्यं पवित्रं शतोऽध्यापकं हिरण्मयम् तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्वनीति सामा पुनातो स्वस्त्या वरुण समीच्या यमो राजा प्रवृणाभिः पुनातु मा जातवेदामूर्जयन्त्या पुनातो भूर्भुवः स्वः तत्संयोरावृणीमहे गातं यज्ञाय गातं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगातु भेषजं षण्णास्तु त्रिपदे चतुष्पदे ॐ शान्तिः शान्तिः शान्तिः
शेषानि सहस्रबाहुर्वरेण्यनामा विरजांसि नामाभ्यो नमस्ते मधुसूदनाय तत्राभिमानं परिरक्षयन्तः प्राच्यां दिशि वासुदेवो मार्जयता दक्षिणायां दिशि संकर्षणो मार्जयता प्रतीच्यां दिशि प्रद्युम्नो मार्जयता उदीच्यां दिशि अनिरुद्धो मार्जयता ऊर्ध्वायां दिशि महापुरुषो गदाधरो मार्जयता एतेभ्यः श्रीपांसरात्रागमदीक्षितेभ्यः श्रीवैष्णवेभ्यः वेदविभ्यः नानागोत्रेभ्यः नानानामेभ्यः वासुदेव पुण्याः वचन मंत्र जप दक्षिणा जपानस्य मनसोत्साह परिहितरण्यं तुभ्यमहं सम्प्रददे नमः वास्तोष्पदे प्रजानीष्यान् स्वावेशोऽनमेवो भवानः यत्ते महे प्रयुदन्नो धृष्टदन्नये सिद्धिपदे सञ्चतुष्पदे वास्तोष्पदे शक्मया जगोमृतादे दक्षीमहिरन्वया गातुमत्या आवाक्षेम उदयोगे वरन्नो यूयं पादस्वस्तिभिः सदा नः वास्तोष्पदे विश्वरूपाण्या विशन्न सखा सुषेव येधिनः शुभं शुभं वाद्यम् திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடிய திருச்சானூரிலே பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திகை பிரம்மோற்சவம், அதிலே இன்றைக்கு 5ஆம் நாள் உற்சவம். காலையிலே பல்லக்கிலே நம்முடைய தாயார் புறப்பாட்டை கண்டுகளித்தோம். இன்று மாலை கஜவாகனத்திலே நம்முடைய தாயார் நமக்கு காட்சி தர இருக்கிறார்கள். அதற்கு இடைப்பட்ட வேளையிலே வசந்தோற்சவம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த வசந்த உற்சவம், நம்முடைய தாயார் அவளுடைய திருவடியும் தாமரை, திருக்கண்களும் தாமரை, அவள் திரு இதழ்களும் தாமரை, அவள் சென்னி அனைத்துமே தாமரையாக இருக்கிறாள். அவள் ஒரு தாமரை காடு என்று சொல்லுகிறார்கள். அப்படி அற்புதமான அந்த தாமரை காடாக விளங்குகின்ற நம்முடைய தாயாருக்கு இப்பொழுது அற்புதமான வசந்தோற்சவம். தாயாரினுடைய அந்த சகஸ்ரநாமத்தை இப்பொழுது அர்ச்சனை செய்வித்து அதில் துவாசச கலச பிரதிஷ்டையாக வைத்து அந்த கலசத்திலே சுதர்ஷ்ண ஆழ்வாரை பூஜை செய்து அந்த சுதர்ஷ்ண பூஜையின் மூலமாக அந்த கலச தீர்த்தத்திலே மந்திரங்களாலே மந்திராஷ்டத்தினாலே அந்த கலசத்திலே அற்புதமான அந்த சுதர்ஷ்ண ஆழ்வானுடைய வலிமையை பெற வைத்து அந்த தீர்த்தத்தை அஷ்டதிக்குக்கும் இப்பொழுது புரோஷனம் செய்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது இந்த தாயாரினுடைய இந்த உற்சவத்தை பார்க்கிறோம். இதோ அற்புதமான காட்சி. 62 விதமான மலர்கள் வைத்து இங்கு அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அதே 16 நாடுகளிலிருந்து கொண்டு வந்து இந்த பிரம்மோற்சவத்திலே நம்முடைய தாயாருக்காக அற்புதமான அலங்காரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்கள். நம்முடைய தாயாரை இந்த வசந்த உற்சவத்திலே நம் வீட்டிலே இருந்து SVB சேனலின் மூலமாக கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதே போல நாடு நகரமும் நன்கு அறிய எதற்காக இந்த வசந்தோற்சவம் என்றால், தாயார் மகிழ்கிறாள், அவள் மகிழ்வதனாலே நாம் மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நான் ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும், அந்த கைங்கரியத்துக்கு எனக்கு ஒரு பலன் கிடைக்கிறது என்றால் அந்த பலனையும் அந்த எம்பெருமானுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ எனக்கு எது மகிழ்ச்சி என்று சொன்னால், அந்த தாயார் மகிழ்கின்றாலே அந்த மகிழ்ச்சியை பார்த்து நான் மகிழ்வதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மிக அற்புதமாக இந்த இடத்திலே காட்டுகின்றார்கள். कर्दमेन प्रजा भूता महि संभव कर्दमा श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् आपश्रजन्त स्निग्धानि चिक्ली तपस मे गृहे निजदेवीं मातरं श्रियं वासय मे कुले आर्द्रां पुष्करिणीं पुष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः आर्द्रां पुष्करिणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो वह वह जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं प्रबोधं गावो दास्योश्वान् विन्देयं पुरुषाणाम् महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। वाद्यम्
அற்புதமான நம்முடைய பத்மாவதி தாயாருடைய கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே இந்த வசந்தோற்சவம் என்பது நம்முடைய தாயார் மகிழ்கிறாள், அந்த மகிழ்ச்சியிலே நாம் மகிழ்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக அமைந்திருக்கின்ற ஒரு உற்சவம் என்று சொல்வார்கள். சுத்தி புண்ணியாகனம் நடைபெற்று இப்பொழுது தாயாருக்கு தீபாராதனை எல்லாம் நடைபெற்றது. இங்கு தாயாரை பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக காட்சி தருகிறாள். அவளுடைய ஒவ்வொரு ஆபரணங்களும், அவள் அணிந்திருக்கின்ற புல்லாக்கு என்ன, காதிலே அணிந்திருக்கின்ற தோடுகள் என்ன, அப்படி ஒவ்வொரு ஆபரணமும் நம்மை ரமிக்கும்படியாக, அவள் பக்கலிலே இழுக்கும்படியாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் என்று சொன்னாள். அப்படி அத்தனை ஆபரணங்களையும் அழிந்து கொண்டு நம்முடைய தாயார் இங்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். இதோ மலர்களை பாருங்கள், பூத்து குலுங்குகின்ற மலர். வசந்த காலத்திலே தான் இப்படி மலர்களெல்லாம் பூத்து குலுங்கும். அப்படி வசந்த காலத்திலே பூத்து குலுங்குகின்ற இந்த மலர்களை கொண்டு அற்புதமாக இங்கு அலங்காரம் செய்திருக்கிறார்கள். இந்த வசந்த உற்சவம் வசந்த மலர்களாலே நம்முடைய தாயார் மகிழும்படியாக இதோ இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்க்கும்பொழுது திருவேங்கடமுடையானை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய ஆழ்வார் சொல்லுவார், சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா என்னையும் என் உடமையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே என்று பேசுவார். அப்படி ஆழ்வார் எம்பெருமான் திருவேங்கடமுடையானிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறார். அதுபோலவே நாமும் நம் பிராட்டியினிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்று சொல்லுவார்கள். சரணாகதி கத்தியத்திலே அதாவது நம்முடைய பிராட்டிக்கு எது பிடிக்குமோ அதை நாம் செய்ய வேண்டும், நம் பிராட்டிக்கு எது பிடிக்காதோ அதை நாம் செய்யக்கூடாது. அதாவது அச்சுதன் அடிமலர பச்சிலை இடுதினம் என்று சொல்வார். ஆண்டாள் தான் மிக சிறப்பாக சொல்வார். ஏனென்றால் ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு நிகராக இந்த உலகத்திலே வேறு ஒன்றுமே இல்லை. வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ்வாள். அதில் 5வது பாசுரத்திலே அவள் சொல்லுவாள், நம்முடைய தாயாரை பற்றி சொல்லும்பொழுது எப்படி நம் தாயாரை துதிக்க வேண்டுமாம், அதாவது தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்போ தூயமாய் வருவது என்பது அகத்தூய்மை புறத்தூய்மை இரண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும். புறத்தே தூய்மையாக இருந்துவிட்டு அகத்திலே இருப்படைந்திருந்தால் அது தூய்மையாகாது இல்லவா? இப்படி இந்த வசந்த உற்சவத்திலே நம்முடைய தாயாரை நாம் தரிசிக்கின்ற நேரத்திலே நம்முடைய அகமும் தூய்மையாக இருக்க வேண்டும், புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆக தூயமாய் வந்தோம் தூமலர் தூவி என்று சொல்கிறார். வெறும் மலர் அல்ல, அது தூமலர் என்று சொல்கிறாள். தூய்மையான மலரை நாம் தூவி சுதிக்க வேண்டும். தூமலர் தூவி என்று சொல்கிறார். தூமலர் கட்டி அல்லவா சமர்ப்பிக்க வேண்டும், தூவி என்று சொல்கிறாளே என்றால் பக்தி மேலீட்டினாலே இந்த மலரை, அது கொய்து வந்த மலர் தூய்மையான மலர். இது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த மலர் இல்லை, நாம் தூய்மையாக பறித்து வந்த மலர். அந்த மலரை எப்படி நாம் தாயாருக்கு சாற்ற வேண்டும் என்று சொன்னால் தூமலர் தூவி தொழுது என்று சொன்னால் அந்த தொழுவது என்பது மிகப்பெரிய விஷயம். எம்பெருமானை பார்த்தபோது தாயாரை பார்த்தவுடனே 2 கைகளையும் கூப்பி வணங்க வேண்டும். ஆழ்வார் சொல்லுவார், மத்தகத்திடை கைகளை கூப்பி என்று. 2 காது, மத்தகம் என்றால் காது, இந்த காதுகளுக்கு இடையே நம்முடைய கைகளை தூக்கி தாயாரை வணங்க வேண்டும். இதைத்தான் வேதாந்த தேசிகன் அஞ்சலி வைபவம் என்ற இடத்துல இதோ அற்புதமான கஜம் ரெடியாகி கொண்டிருக்கிறது. இன்று இரவு நாம் கஜவாகனத்திலே நாம் தாயாரை பார்க்க இருக்கிறோம். இதோ இங்கு அதற்கு முன்னதாகவே இங்கே கஜம் வந்து நமக்கு காட்சி தந்திருக்கிறது. கஜத்தை பற்றி பேச வேண்டும்னால் நிறைய பேசிக்கொண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட பாக்கியம் செய்த கஜம். இந்த கஜம் பல யானைகள் எங்கெங்கோ பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய தாயாருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இந்த திருச்சானூரிலே வந்து தாயார் கைங்கரியமாக அவருடைய ஊர்வலத்திற்கு முன்னாலே அணிவகுத்து செல்லுகின்ற கஜமான புண்ணியம் செய்த அந்த கஜேந்திரன் போன்ற புண்ணியம் செய்த கஜமாக இது கருதப்படுகிறது. தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி அப்படி தொழ வேண்டும். 2 கைகளை கூப்பி தொழ வேண்டும். ஆனால் இப்போ எல்லாம் பாருங்கள், ஃப்ளையிங் குஸ் கொடுக்குறான் பெருமாளை பார்த்து அப்படின்றான். சில பேர் இப்படி டாட்டா காட்டுறான் பெருமாளுக்கு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. தாயாரை பார்த்த மாத்திரத்திலே 2 கைகளை கூப்பி செய்ய வேண்டும். எப்பொழுது ஒருவன் 2 கைகளை இப்படி கூப்புகின்றானோ அப்பொழுது விஞ்ஞான ரீதியாகவே அவனுடைய உடல் சீராகப்படுகிறது, இதயத்திலே இரத்த ஓட்டம் சீராகப்படுகிறது. எனவே தான் நம்முடைய பெரியோர்கள் பெருமாளை பார்த்தாவது 2 கைகளை கூப்பு என்று
என்று சொன்னார்கள். அப்படி தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடு, நம் தாயாருடைய பெருமையை பாடு, அந்த கோவிந்தனுடைய பெருமையை பாடு. வாயினால் பாடினால் மட்டும் போதாது, மனதினால் சிந்திக்க வேண்டும். நம்முடைய மனம், மெய், வாக்கு என்று சொல்வார்களே, இப்படி 3 இந்திரியங்களாலே அந்த தாயாரை வணங்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு இதோ நமக்கு அற்புதமாக எஸ்விபி சேனல் மூலமாக நம்முடைய வீட்டு வாசலில் வந்து காத்து கொண்டிருக்கிறது. அற்புதமான தாயாருடைய இந்த வசந்த உற்சவத்திலே அந்த தாயாரை இப்படி அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆழ்வார் சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய், மிக உயர்ந்து இருக்கின்ற இந்த சென்னி போன்ற அந்த திருவேங்கட மலை இருக்கிறதே, திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா. இந்த உலகமெல்லாம் வாழ்வதற்காக அவன் வந்தவன். நம்முடைய தாயாரும் இந்த உலகம் வாழ்வதற்காக வந்தவள். அவள் தனக்கென்று வந்தவள் அல்ல, இந்த உலகத்தை வாழ்விக்க வேண்டும் என்று வந்தவள். அவள் வராக புராணத்திலே வராக சுவாமி இடத்திலே கேட்டாளாம், ஐயோ சுவாமி, என்னை காப்பாற்றி விட்டீர்கள், ஆனால் என்னுடைய சேதனர்களாக இந்த குழந்தைகளை எல்லாம் யார் காப்பாற்ற இருக்கிறார்கள் என்று கேட்டபோது அப்பொழுது பெருமான் அனுகிரகிக்கிறான். எவன் ஒருவன் தன்னுடைய நல்ல நிலையிலே இருக்கும்பொழுது என் நாமாவை உச்சரிக்கிறானோ, இந்த கலியுகத்திலே எவன் ஒருவன் என் திருவடியிலே ஒரு சிறு மலரை இட்டு, அச்சுதன் அடிமலர பச்சிலை இடுதினம் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு மலரை இடுவான். இதோ அற்புதமான தீபாராதனை காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய பிராட்டிக்கு இதோ தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த அச்சுதன் அடிமலர பச்சிலை இடுதினம் என்னவாப்பாலே ஒரு துளசியாவது கொண்டு அவன் திருவடியிலே நித்தியம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பித்தால் நமக்கு நீங்காத செல்வம் நிறைய பெற்றதாக இருக்கும். எனவே அச்சுதன் எவனொருவன் தன்னுடைய காலத்திலே நல்ல நிலையில் இருக்கும்போது ஆத்ம சமர்ப்பணம் செய்கின்றானோ, அவன் என்னை அவனுடைய இறுதி காலத்திலே அவன் கவலைப்பட வேண்டியதில்லை, அவனை நிச்சயமாக நான் ரட்சித்தே தீருவேன் என்று வராக புராணத்திலே கூறினார். அதைத்தான் நம்முடைய தாயார் அன்று தன்னுடைய முந்தானையிலே 3 முடிச்சியாக போட்டுக்கொண்டாள். அதாவது எம்பெருமானுக்கு ஒரு புஷ்பத்தை இட வேண்டும், எம்பெருமான் நாமாவை சொல்ல வேண்டும், எம்பெருமானிடத்திலே ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த முடிச்சுத்தான் இப்பொழுது கலியுகத்திலே பத்மாவதி தாயாராக அவதரித்திருக்கின்றாள். நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டும். நம்மை பார்த்து சொல்லுகிறாள், ஐயோ ஜீவன்களே, இதோ இருக்கிறான் நம் பெருமாள் திருவேங்கடமுடையான், அவனை நீங்கள் சென்று அடையுங்கள். அதற்கு மிக அற்பமான மிக சுலபமான உபாயத்தை நான் காட்டுகிறேன், வேறொன்றும் அல்ல, அவன் நாமாவை சொல்லுங்கள், அது உங்களை அவன் திருவடியிலே சேர்க்கும். அவன் திருவடியிலே ஒரு துளசி துஷ்பத்தை கொண்டு வையுங்கள், அது உங்களை அவனிடத்திலே கொண்டு சேர்க்கும். உங்கள் ஆத்மாவை அவனிடத்திலே பரிபூர்ணமாக ஒப்படையுங்கள் என்று சொல்வதைப் போலத்தான் நம்முடைய பிராட்டி இங்கே நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஹஸ்தங்களை பாருங்கள், அற்புதமான ஹஸ்தங்கள், வரத ஹஸ்தங்களாகவும் மற்ற ஹஸ்தங்களும் ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுத்திருக்கின்றாள். இந்த திருவடியை பற்றினால், அந்த தாயாருடைய திருவடியை பற்றினால் அவள் மிக சுலபமாக நம்மளை எம்பெருமானிடத்திலே கொண்டு சேர்ப்பாள், புருஷகாரம் பண்ணி எம்பெருமானிடத்திலே சேர்ப்பாள் என்பதைத்தான் இங்கு நாம் அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ பட்டாச்சாரியர்கள் நைவேத்தியங்களை எல்லாம் கொண்டு செல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த அற்புதமான வசந்தோற்சவத்தில் அற்புதமான நைவேத்தியங்கள் எல்லாம் இப்பொழுது தாயாருக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதில் பறவையேறும் பரமபுருடா, நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும்பதமாகின்றதால், இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழிவேகின்றதால், அறிவையென்னும் அமுத ஆறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே என்று சொன்னார். அப்போ பறவையேறும் பரமபுருடா, நீ என்னை கை கொண்ட பின் என்று சொல்கிறார். எம்பெருமானே, நான் உன்னை கை கொள்வதென்பது முடியாது, ஆனால் நீதான் என்னை கை கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நான் உன்னுடைய சொத்தாக இருக்கிறேன். அப்போ நீ திவ்ய தம்பதிகளாக இருந்து பெருமாளும் பிராட்டியமாக இருக்கின்றீர்களே, நான் உங்களுடைய சொத்து. நீ எனக்கு சேஷியாக இருக்கிறாய், நான் உனக்கு சேஷனாக இருக்கிறேன். நீ எனக்கு ஆண்டானாக இருக்கிறாய், நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன். எனவே பரமையேறும் பரமபுருடா, நீ என்னை கை கொண்ட பின், நீ என்னை கை கொண்டு விட்டால் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும்பதமாகிவிடும் என்று சொல்கிறாள். இந்த பிறவி இருக்கிறதே, இந்த சம்சார சாகரத்திலே நான் பிறந்திருக்கின்றேனே, இது ஒரு சாதாரணமாகி விடுகிறது. இதோ பாருங்கள், அற்புதமாக கண்ணுக்கு இனிய காட்சி. நாம் இந்த கண் படைத்தது இப்பேற்பட்ட காட்சிகளை எல்லாம் காண வேண்டும் என்று, இந்த காது படைத்தது அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கேட்க வேண்டும் என்பது, இந்த நா படைத்தது அவனுடைய புகழை பேச வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த கலியுகத்திலே நாம் இதையெல்லாம் விட்டு இந்த கண்ணாலே செல்போனை எத்தத்தையோ நோண்டின்னு இருக்கோம், இந்த காதால் எத்தத்தையோ பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுன்னு இருக்கோம். ஆனால் இந்த அற்புதமான இந்த பிரம்மோற்சவத்திலே, தாயாருடைய இந்த கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே அவருடைய காட்சியை இந்த கண் கடைத்த பயனாக பார்ப்பதும், இந்த காது படைத்த பயனாக கேட்பதும், இந்த வாய் படைத்த பயனாக அவனை பேசுவதுமாக, இந்த இந்திரியங்கள் எல்லாம், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் அவன்
அவனுள்ளே அடங்கி இருக்கின்றபடியாலே கரந்தெங்கும் பரந்துளன் என்றபடியினாலே அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிற்காக நமக்கு எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதோ அற்புதமான அந்த தீர்த்தம் குளம் இப்பொழுது நமக்கு அந்த புஷ்பர் காட்டப்படுகிறது. இதிலே தான் நமக்கு 6ஆம் தேதி அன்று தாயார் தீர்த்தவாரி அற்புதமாக நடைபெறுகிறது. இதோ கஜவாகனத்திலே கஜேந்திரனாகக்கூடிய நம்முடைய கஜம் இங்கே வந்து காட்சி கொண்டிருக்கிறது, தயார் நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. இந்த கஜவாகனத்தை பற்றி இன்று மாலை நாம் அற்புதமாக அனுபவிக்க இருக்கிறோம் பெரியோர்களே. இப்பொழுது தாயாரினுடைய அற்புதமான வசந்தோற்சவம் என்று சொல்லக்கூடிய அந்த வசந்தோற்சவம் இப்பொழுது நாம் இந்த தீர்த்தத்தை, புண்ணிய தீர்த்தத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கேதான் தாயாருக்கு தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, என்னையும் என்னுடன் சொன்னேன்னா, அப்போ பறவை ஏறும் பரமபுருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழிவேகின்றதால் அறிவை என்னும் அமுத ஆறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே என்று சொன்னாள். அப்படி எம்பெருமான உன்னுடைய கிருபாட்டினாலே எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கப் பெற்றது என்று சொல்லுகின்றார். இதோ அற்புதமான தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தாயாருக்கு இந்த வசந்தோற்சவத்திலே அற்புதமாக காட்சி கொடுக்கின்றார். பின்னாலே பச்சை இலைகள் எல்லாம் கொண்டு இருக்க, அற்புதமான மாலைகள் சாட்டி கொண்டிருக்க, விதவிதமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு அவளுடைய அருமையான கூந்தல் அங்கே ஒரு அற்புதமான காப்பாக வைத்து கொண்டிருக்க, இப்படி அற்புதமான காட்சி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. கண் செய்த பயன் காண கண்கோடி வேண்டும் என்று சொல்லுவார்களே, அதை போன்ற இந்த கண் பெற்ற பயன் இன்றைக்கு நமக்கு தாயாருடைய வசந்தோற்சவத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. பெரியோர்களே, பறவையேறும் பரமபுருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலம் பற்றி பெரும்பரமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழிவேகின்றதால் அறிவை என்னும் அமுதாறு தாய்ப்பற்றி வாய்க்கொண்டது என்று சொன்னவள் அடுத்து என்ன சொல்றார்? எம் மன்னா என்று சொன்னார். எம் மன்னா என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு தலைவனேன்னு அர்த்தம். அதாவது இந்த உலகத்தில் எம்பெருமான் ஒருவன் தான் ஆண், மற்றவர்கள் எல்லோரும் ஸ்திரீகள். நமக்கு மீசை இருக்கலாம், கிராப் வச்சிருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கலாம், எது இருந்தாலும் நாமெல்லாம் பெண் தான். அதனால தான் ஆழ்வார் சொன்னார் எம் மன்னான்றார். என் மன்னான எனக்கு தலைவனானவனேன்னு. அப்போ மற்றவர்கள் எல்லாம் ஸ்திரீ, அத்தனை ஜீவன்களும் எம்பெருமான் ஒருவனே மணாளன், மற்றவர்கள் எல்லோரும் ஸ்திரீகள். அப்படி சொன்னார். எம் மன்னா என் குலதெய்வமே என்று சொன்னார். என் குலதெய்வம்னா எனக்கு வேறொரு தெய்வம் கிடையாது, திருவேங்கடமுடையானே நீயே எனக்கு குலதெய்வமாக இருக்கிறாய். எம் மன்னா என் குலதெய்வமே, என்னுடைய நாயகமே என்றார். நாயகன் நாயகி என்று சொல்வார்கள். அப்போ நாயகன்னா எனக்கு தலைவனானவன் அர்த்தம். வேறு ஒருவனை நான் நினைக்க முடியாது. கொண்டானையல்லால் ஐயா குலமகள் போல் என்று நாம் அற்புதமாக இந்த பிரம்மோற்சவத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பத்மாவதியே பங்கஜ விழியே நித்தம் வருவாய், நிம்மதி தருவாய். தனங்கள் தருவாய் ஸ்ரீதனலக்ஷ்மி, மனதில் நிறைவாய் மங்களம் தருவாய்.
உயர்வினை தருவாய் மகாலட்சுமி உன்னடி காண்போம் ஸ்ரீலக்ஷ்மி புகழை தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி அலர்மேல் அமரும் ஸ்ரீலக்ஷ்மி அன்பை பொழியும் மகாலட்சுமி சிலை வடிவான ஸ்ரீலக்ஷ்மி க்ஷீரசாகரி மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி எட்டு செல்வமும் ஸ்ரீலக்ஷ்மி என்றும் தருவாய் மகாலட்சுமி மட்டில்லாத ஸ்ரீலக்ஷ்மி பெருமை தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி செல்வத்திருவே ஸ்ரீலக்ஷ்மி செங்கமலமே மகாலட்சுமி உள்ளம் நிறைவாய் ஸ்ரீலக்ஷ்மி உடனே வருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி வேதம் பாடும் ஸ்ரீலக்ஷ்மி வேண்டிய வந்தோம் மகாலட்சுமி நாதம் போற்றும் ஸ்ரீலக்ஷ்மி நாராயணி நீ மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி காலகாலமாய் ஸ்ரீலக்ஷ்மி கருணை செய்திடும் மகாலட்சுமி காலடி பணிந்தோம் ஸ்ரீலக்ஷ்மி கண் திறந்தருள்வாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாக்யலட்சுமியே ஸ்ரீலக்ஷ்மி பாவம் தீர்ப்பாய் மகாலட்சுமி சீக்கிரம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீரஞ்சனியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி செந்திரலுடனே ஸ்ரீலக்ஷ்மி சமுதிரம் பிறந்தாய் மகாலட்சுமி மந்திரத்தாயே ஸ்ரீலக்ஷ்மி வரும் அருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாற்கடல் பிறந்த ஸ்ரீலக்ஷ்மி பத்மினி உருவே இதோ நாம் அற்புதமான பார்த்து கொண்டிருக்கின்ற சந்தனத்தை தாயாருடைய சம்பந்தத்தோடு நமக்கு தெளித்து கொண்டிருக்கிறார்கள். தாயாரின் மேல் அவள் திருமேனி சம்பந்தப்பட்ட அற்புதமான கந்தம் இது. இதைத்தான் ஆழ்வார் சொன்னார். அதாவது எந்தை தந்தை தந்தை தன் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சி செய்கின்றோம் என்னுமா போலே அந்த பாக்கியம் இறந்தவர்களுக்கு இந்த சந்தனம் தெளிப்பானது நமக்கு கிடைக்கப் பெறுகிறது என்று சொன்னார். அதாவது ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் மேலும் சொல்லும்போது கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல என்று சொன்னார். அந்த மெய்யிடை நல்லதோர் சாந்தம் என்பதுதான் இதோ நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த சந்தன தெளிப்பு. இந்த சந்தனமானது பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. ஒருவன் கோவிலுக்கு சென்றால் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்றால் கையடை காயும். முதலே அவனுக்கு தாம்பூலம் கொடுக்கப்படுகிறது. கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு என்று சொல்கிறார். அவன் காதுக்கு புஷ்பங்கள் அனுபவிக்க அவனுடைய கழுத்துக்கு புஷ்பங்கள் அனுப்பப்படுகிறது. கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் அவன் காதுகளுக்கெல்லாம் குண்டலங்கள் வழங்கப்படுகிறது. காதுக்கு குண்டலமும் மெய்யிடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்றான். நல்லதோர் சாந்தம்னா இந்த சந்தனம் இருக்கிறதே
தாயாருடைய அந்த கந்தம் இருக்கிறதே, அவள் கந்தப்பிரியையானவள் இல்லவா? எம்பெருமானும் சுகந்த பிரியன். அந்த தாயாருடைய கந்தம் நம் எல்லோருக்கும் மெய்யிடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க என்று சொல்கிறார். யாருக்கெல்லாம் இந்த சந்தனம் கிடைக்கப்பெற்றதோ, யாருக்கெல்லாம் நம்முடைய தாயாருடைய சம்பந்தம் கிடைக்கப்பெற்றதோ அவர்களெல்லாம் வெள்ளுயிராகின்றார்கள், மிக உயர்ந்த நிலையை அடைகின்றார்கள் என்பதைத்தான் இந்த வசந்தோற்சவத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ தாயார் புறப்பாடு ஆகிவிட்டார்கள். இப்பொழுது கஜவாகனத்துக்காக அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே தாயாரின் புறப்பாடை நாம் கண்டுகளிப்போம். மேலும் அவனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று உய்வோமாக என்று சொல்லி ஓம் நமோ பத்மாவதியே நமக. என்றால் அன்புடன் வருவாள் அன்னை மகாலட்சுமி. அருளும் பொருளும்
ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ பத்மாவதியே நமக. இதோ நாம் பார்க்கின்ற காட்சி அற்புதமான ஒரு காட்சி. ஆழ்வார் பேசுவார், கண்ணன் பிறந்திருக்கிறான் ஆயர்பாடியில். அப்பொழுது வண்ண மாடங்கள் சூழ்திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே என்றால், அந்த ஆனந்த மகிழ்ச்சியினாலே எல்லோரும் ஆயர்பாடி முழுவதும் அந்த வெண்ணையையும் மஞ்சளையும் தூவி தூவி அனுபவித்தார்கள் என்று சொல்லுவார். அதையேதான் இப்பொழுது நாம் ஹோலி பண்டிகை என்று பார்க்கிறோம். வடநாட்டில் இருப்பவர்கள் ஆனந்தத்தினாலே ஒருவராக இந்த கலர் பொடிகளை தூவிக்கொள்வார்கள். ஆனால் இங்கு நம்முடைய தாயார் மகிழ்ச்சி வெள்ளத்திலே இருக்கிறாள். இன்று மாலை நான் கஜவாகனத்திலே செல்ல இருக்கிறேன், இந்த ஆனந்தத்தை நான் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று இந்த வசந்த உற்சவத்திலே அவளுக்கு திருமஞ்சனம் செய்த அந்த அற்புதமான மஞ்சள் நீரை ஒருவர் மேல் ஒருவர் அற்புதமாக வீசிக்கொண்டும் அதை ஆனந்தித்து கொண்டும் அனுபவம் பெற்றவர்களாகவும் மகிழ்ச்சியோடு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தான் மகிழ்ந்திருப்பதோடு மட்டுமல்ல, மற்றவரையும் மகிழ்விக்கும்படியாக செய்கிறாள் நம்முடைய தாயார் என்பதைத்தான் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமெழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் என்று சொன்னார் ஆழ்வார். தாயாரே, உன்னை ஒரு பொண்ணு இருக்கிறது என்றால் அது நல்ல பொண்ணா அல்லது கவரிங்கா என்று பார்ப்பதற்கு அதை உரைகளிலே வைத்து தேய்த்து பார்ப்பார்களாம். அதை போல தாயாரானவளே, உன்னை நான் எப்படி செல்லுவேன்? என்னுடைய நாவிலே உன்னை வைத்து நான் தீட்டி பார்த்து கொண்டேன். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமேற உழைத்தாற்போல் உன்னை கொண்டு எண்ணுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன் என்று சொல்கிறார் ஆழ்வார். நான் உன்னை கொண்டு எண்ணுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன் என்று சொன்னால், நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நீ எண்ணுள் வர முடியாது. ஆனால் உன்னுடைய பெரும் முயற்சியினாலே, பெரும் கருணையாலே இதோ நம்முடைய தாயார் வீதி வலமாக வந்து ஒவ்வொருவரையும் ரட்சித்து அவர்கள் இருக்கின்ற இடத்திலே சென்று அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். ஆனந்தத்தினாலே வசந்த உற்சவத்திலே இப்படி அற்புதம் நாம் அனுபவிக்க கொண்டிருக்கிறோம். உன்னை கொண்டு எண்ணுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என் அப்பா, என் இருடிகேஷா, எந்தன் உயிர்காவலனே என்று சொல்வார் ஆழ்வார். அதை போல இங்கு பிராட்டியானவள் இதோ அற்புதமாக வீதி வளமாக வந்து கொண்டிருக்கிறாள். வீதி வளமாக வந்து அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய அனுகிரகங்களை, அந்த சந்தனத்தை அனுமதியும் தெளித்து அனுபவிக்கும்படியாக செய்கிறாள். ஏனென்றால் நான் ஒருவன் மட்டும் பெற்றால் போதாது, நாடும் நகரமும் நன்கு அறிய நமோ நாராயணா என்று பாடு மனமுடை பக்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூடுவோமேன் என்று ஆழ்வார் கூடுவார். நான் ஒருவன் அனுபவிப்பல்ல, இந்த தாயார் உற்சவத்தை இந்த நாட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அனுபவிக்க வேண்டும். அவள் ஆனந்திக்கின்றால் அவளை கண்டு நாமும் ஆனந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உற்சவம், இந்த வசந்த உற்சவம் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. பெரியோர்களே, இந்த வசந்த உற்சவத்திலே தொடர்ந்து ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்கள் மூலமாக காட்டுகிறார். அதாவது, பருபதத்து கழல் பறித்த பாண்டியர் தம் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொதித்தாய், மறுபொசித்தாய் மல்லடர்த்தாய், என்றென்றும் வாசகமே உருப்பொழிந்த நாவினேனை உனக்குறித்தாக்கினே என்று சொன்னார். எம்பெருமானே, நீ எப்படி அந்த வடநாடுக்கெல்லாம் சென்று உன்னுடைய வீர பராக்கிரமத்தை செய்தாயோ அதை போல என்னுடைய எம்பெருமான் திருவேங்கடமுடையான், அவனுடைய அடியிலே நான் அடிமையாக இருந்து அவனை அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி சொன்னால், உன்னுடைய விக்கிரமும் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என்று சொல்கிறாள். நரஹரி, முரஹரி, அம்புஜாகரி, அச்சுதா, உச்சுதா, பஞ்சாயுதா, பாண்டவர்த்துதா, லக்ஷ்மி சமேதா, லீலா வினோதா, ஆதிமத்தியாந்த ரஹிதா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, முகுந்தா, வைகுந்தா, பச்சை வண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, பஞ்சகண சயனா என்று உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் என்று சொன்னார். உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். மண்ணளந்தாய் மல்லளர்த்தாய், என்றென்றும் வாசகமே உருப்பொழிந்த நாவினேனை உனக்குறித்தாக்கினே என்று சொன்னார்கள். அப்படி இங்கு அற்புதமாக காட்சி. நம்முடைய தாயார் வசந்தோற்சவத்திலே எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளம் திரண்டு கொண்டிருக்கிறது. தாயாரினுடைய இந்த வசந்த உற்சவத்திலே அவள் ஆனந்தமாக வருகின்ற இந்த காட்சியை இதோ மாட வீதியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாட வீதியிலே மட்டுமல்ல, இருக்கின்ற அத்தனை ஜீவன்களையும் ரட்சிப்பதற்காக அவள் வந்து கொண்டிருக்கிறாள். இதோ தொலைக்காட்சியின் மூலமாக நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்து நம்முடைய தாயாரின் இந்த வசந்த உற்சவத்தை அற்புதமாக இந்த SVBC சேனல் மூலமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நாள் நமக்கு மிக இனிமையான நாளாக அமைந்திருக்கிறது.
இந்த கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே தாயாருடைய இந்த வசந்தோற்சவத்தை நாம் அனுபவிக்கின்ற பாக்கியம். இந்த மாலை பொழுதினிலே அற்புதமான தென்றல் வீசுகின்ற இந்த நேரத்திலே இங்கு அற்புதமாக ட்ரெஸ்லிங் என்று சொல்வார்கள், அப்படி மழை பொழுது கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய தாயார் அற்புதமாக 2 குடைகள் தாங்க அற்புதமாக நம்முடைய தாயார் மாட வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, இதை நம்முடைய தாயாரை பற்றி சொல்லும்போது தெலுங்கிலே ஒரு அற்புதமாக ஒரு பாடல் சொல்லுவார்கள். அதாவது பாரதி சொல்லுவான், அதாவது சிந்து நதியின் மிசை கரையினிலே சேதன நாட்டின் பெண்களுடன் சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து என்று சொல்வான். அந்த தெலுங்கு இருக்கிறதே அதற்கு சுந்தரம், அழகு பொருந்திய தெலுங்கு என்று சொல்வார்கள். அப்படி சீத்தம்ம மாயம்மா ஸ்ரீராமுலு கொம்மா சத்கதி ஜூபவம்மா தேவி சீத்தம்ம மாயம்மா ஸ்ரீராமுலு கொம்மா சத்கதி జూపవమ్మ గణముగా నీ నామ స్మరణ చేచదినమ్మ గణముగా నీ నామ స్మరణ చేచదినమ్మ వనదాక్షి పెరుందేవి వాతేళనమ్మ మనమున కోరితి మహాలక్ష్మి మాయమ్మ మనమున కోరితి మహాలక్ష్మి మాయమ్మ தனயுபை தயஞ்சி தனலக்ஷ்மி ராவம்மா. அற்புதமான இந்த தெலுங்கு பாடலிலே நம்முடைய மகாலட்சுமி தாயாரை தன் இல்லத்துக்கே அழைத்து வரும்படியாக அமைத்திருக்கிறார்கள் இந்த SVB சேனல் மூலமாக. லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆலாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆலாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே.
ஓம் நமோ பத்மாவதியே நமக. அற்புதமான திருச்சானூரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே இன்றைய தினம் 5ஆம் நாள் நிகழ்ச்சி மாலை நிகழ்ச்சியாக நம்முடைய தாயாருடைய வசந்தோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உற்சவத்திலே பிரதானமாக தாயாரினுடைய சம்பந்தத்தினாலே கிடைக்கப்பெற்ற அந்த சந்தனமானது எல்லோருக்கும் தெளிக்கப்பெற்று அதை எல்லோரும் அனுபவிக்கும்படியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்த மாத்திரத்திலே மேலே இருந்து தேவர்களெல்லாம் கூட இந்த சந்தனத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று இறங்கி வந்திருக்கிறார்களோ என்று எண்ணும்படியாக வருண பகவான் தன்னுடைய மழையை கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி தேவர்களெல்லாம் அனுபவிக்கும்படியாக தேவர்கள் மட்டுமல்ல, இந்த இகலோகத்தில் இருக்கின்ற சம்சாரிகளாகிய நாம் எல்லோரும் அனுபவிக்கும்படியாக அற்புதமான இந்த நிகழ்ச்சி, அந்த சந்தன தெளிப்பு என்பது இதோ அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் இது கிடைக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறாள் நம்முடைய பிராட்டி. பெரியோர்களே, கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன். கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பெறா தடவரைத்தோல் சக்கரபாணி சாரங்கவிற் சேவகனே என்று சொல்லுவான். அப்படி கடல் கடைந்த அந்த எம்பெருமான் அற்புதமாக அந்த கடலை கடைந்து அதிலே வருகின்ற அமுதத்தை எம்பெருமான் தேவர்களுக்கும் விஷத்தை அசுரர்களுக்குமாக கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை கொடுத்தார் போல என்னுமா போல இங்கே அற்புதமான சந்தனத்தை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐதுணைதாக வந்து மணந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்து நின் நெக்கும் கண்கள் நெசும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்த்தன் நேமி நெடியவனே என்று சொல்லுவார் ஆழ்வார். அதை போல இங்கு அனந்தன் பாலும் கருடன்பாலும் வருவது போல இங்கு அந்த தாங்கிகள் எல்லோரும் தூக்கி அந்த பிராட்டியை இங்கே அழைத்து கொண்டு வருகிறார்கள். இரு குடை தாங்க அற்புதமான இதுவிதமான அந்த தீரங்கப்பட்டி மாலையை சாற்றி கொண்டு தாயார் அற்புதமான ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு நான் இருக்கிறேன் உங்களை ரட்சிக்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காகவே உங்களுக்கு புருஷகாரம் பண்ணவே நான் வந்திருக்கிறேன், உங்கள் குறைகளெல்லாம் போக்கி உங்களை என்னுடைய கணவனாகிய எம்பெருமானிடத்திலே கொண்டு சேர்ப்பவளாக நான் வந்திருக்கிறேன் என்று உரிமையோடு நம்மிடத்திலே பேசுவதாக வந்து கொண்டிருக்கிறாள். இதோ மாட வீதிகளிலே கோவிலுக்கு வந்து சேவிக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், கைகால் முடியாதவர்களாக இருக்கின்ற அவர்கள் எல்லோரும் கூட கண்டுகளிக்கும்படியாக அவர்களுக்கும் அனுக்கிரகம் பண்ணுவதற்காக மாட வீதி வழியாக இதோ நம்முடைய தாயார் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 3 முறை வர இருக்கிறார். காலை ஒரு முறை வந்தார்கள். இதோ 2வது முறையாக மாட வீதியிலே எல்லோருக்கும் சந்தனத்தை கொடுத்து கொண்டு வருகிறாள். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்னுமா போலே எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறாள். அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நெய்தாக வந்து என் மணந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்து நிற்கு கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்த்த நேமி நெடியவனே என்று சொல்கிறார். பனிக்கடலை பள்ளிக்கோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடல் உள்ளார். அதாவது எம்பெருமான் அவனுக்கு அந்த பரமபதத்திலே இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை, திருப்பார்கடலிலே அவனுக்கு இருப்பது பிடிக்கவில்லை. இதோ இங்கே திருச்சானூரிலே இங்கு அற்புதமான ஒரு வசந்தோற்சவம் நடைபெறுகிறதே, இங்கு என்னுடைய தாயார் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறாளே, இதை காண வேண்டும், இதை காண வந்திருக்கின்ற அடியார் கூட்டத்தை காண வேண்டுமாம். அதற்காக ஓடி வருகிறானாம். அவன் நடந்து வரவில்லை, ஓடி வருகிறான். பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வல்ல மாய மணால நம்பி என்று சொல்கிறார். அவன் மாயனாக இருக்கின்றான், மணாலனாக இருக்கிறான், நம்பியாக இருக்கிறான். நம்பி என்றால் பரிபூரணமானவன் என்று பொருள். அப்போ பனிக்கடலை பள்ளிக்கோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வல்ல மாய மணால நம்பி தனிச்சுடரே தனி உலகே என்று ஆழ்வார் பேசுகிறார். அப்படி அற்புதமாக சுடராக தனி விளக்காக இதோ நமக்கு தாயார் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் நீங்கள் கண்டுகளிக்கும்படியாக பிரார்த்திக்கிறோம். பாக்யம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா, அம்மம்மணி சௌபாகியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா. பாக்யம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா, அம்மம்மணி சௌபாகியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா.
பாக்யம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா அம்மம்மா நீ சௌபாகியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா பக்தியில் உன்னை தொழுவார் மனையில் நித்தமும் உற்சவம் நித்தமும் மங்களம் பக்தியில் உன்னை தொழுவார் மனையில் நித்தமும் உற்சவம் நித்தமும் மங்களம் சத்தியம் காத்திடும் சாது ஜனங்களே சித்தம் கசித்திடும் புத்தொளி வடிவே பாக்யம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா அம்மம்மா நீ சௌபாகியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா சக்கரை நெய்யும் அரிசியும் சேர்த்து சுக்கரவார பூஜையில் வைத்தோம் சக்கரை நெய்யும் அரிசியும் சேர்த்து சுக்கரவார பூஜையில் வைத்தோம் அக்கறை கொண்டு அழகிய ரங்கனம் சொக்க புரந்தரன் விட்டலரின் ராணி பாக்யம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா அம்மம்மா நீ சௌபாகியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா பாக்யம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா அம்மம்மா நீ சௌபாகியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா பத்மாவதியே ஸ்ரீலக்ஷ்மி பங்கஜ விழியே மகாலட்சுமி நித்தம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி நிம்மதி தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தனங்கள் தருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீதனலக்ஷ்மி மகாலட்சுமி மனதில் நிறைவாய் ஸ்ரீலக்ஷ்மி மங்களம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி உன்னடி பணிந்தோ ஸ்ரீலக்ஷ்மி உயர்வினை தருவாய் மகாலட்சுமி உன்னடி காண்போ ஸ்ரீலக்ஷ்மி புகழை தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பலர் மேல் அமரும் ஸ்ரீலக்ஷ்மி அன்பை பொழியும் மகாலட்சுமி சிலை வடிவான ஸ்ரீலக்ஷ்மி க்ஷீரசாகரி மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி எட்டு செல்வமும் ஸ்ரீலக்ஷ்மி என்றும் தருவாய் மகாலட்சுமி மட்டில்லாத ஸ்ரீலக்ஷ்மி பெருமை தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி செல்வத்திருவே ஸ்ரீலக்ஷ்மி செங்கமலமே மகாலட்சுமி உள்ளம் நிறைவாய் ஸ்ரீலக்ஷ்மி உடனே வருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி வேதம் பாடும் ஸ்ரீலக்ஷ்மி வேண்டிய வந்தோம் மகாலட்சுமி நாதம் போற்றும் ஸ்ரீலக்ஷ்மி
காலமாய் ஸ்ரீலக்ஷ்மி கருணை செய்திடும் மகாலட்சுமி காலடி பணிந்தோம் ஸ்ரீலக்ஷ்மி கண் திறந்தருள்வாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாக்யலட்சுமியே ஸ்ரீலக்ஷ்மி பாவம் தீர்ப்பாய் மகாலட்சுமி சீக்கிரம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீரஞ்சனியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி செந்திரலுடனே ஸ்ரீலக்ஷ்மி சமுதிரம் பிறந்தாய் மகாலட்சுமி மந்திரத்தாயே ஸ்ரீலக்ஷ்மி வரம் அருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாற்கடல் பிறந்த ஸ்ரீலக்ஷ்மி பத்மினி உருவே மகாலட்சுமி கார்முகில் வண்ணனின் ஸ்ரீலக்ஷ்மி மார்பில் உறைவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி மானின் ஒளியே ஸ்ரீலக்ஷ்மி மரகத வடிவே மகாலட்சுமி வானின் மழையே ஸ்ரீலக்ஷ்மி வரமருத்தாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தேவதேவியே ஸ்ரீலக்ஷ்மி தெய்வநாயகியே மகாலட்சுமி பூவில் வாழ்ந்திடும் ஸ்ரீலக்ஷ்மி புனித செல்வியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி திருவிளக்கிலே ஸ்ரீலக்ஷ்மி தேவதேவியே மகாலட்சுமி கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி திருவிளக்கிலே ஸ்ரீலக்ஷ்மி திகழும் சுடரே மகாலட்சுமி கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாமினி நீயே ஸ்ரீலக்ஷ்மி அறிவுடன் வருவாய் மகாலட்சுமி காமினி நீயே ஸ்ரீலக்ஷ்மி காத்தருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி அலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி அலர்மகள் நீயே மகாலட்சுமி கரைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி கருணை வடிவே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி மலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி மலர்மகள் நீயே மகாலட்சுமி கலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி Thank you.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ